ஒரு பாட்டி கதை சொல்கிறேன். பாட்டி கதைனா பழைய கதை இல்லை. ஒரு பையன் பிஸ்னஸ் ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டம். அப்போ அவனுக்கு ஒரு குடும்ப அறிமுகமாகுது. கிளையண்ட்டுன்ற உறவை தாண்டி அந்த குடும்பம் அவன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான உறவாக மாறுது. பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து ஒரு பாட்டி அடிக்கடி அந்த பையன்கிட்ட பேசுவாங்க. என்னடா என்னெல்லாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டியா அப்படின்னு அந்த பையனை கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் பேசுவாங்க. அந்த பையன் அந்த பாட்டியோட தினைக்குலாம் பேச மாட்டான், தினைக்குலாம் பார்க்க மாட்டான். ஆனால் எப்பெல்லாம் பிஸ்னஸ் விஷயமா அந்த வீட்டுக்கு போகிறோமோ அப்போல்லாம் அந்த பையன் அந்த பாட்டிக்கிட்ட பேசுவான். அந்த பாட்டியும் அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அந்த பையன் நினச்சி கூட பார்க்கல அந்த பாட்டியோட மரணம் அவனை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணோன்னு. ஏன்னா இந்த வாட்டி போகும்போது அந்த பாட்டி அவங்க கூட பேசல, அந்த பாட்டி படுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் யோசிச்சான், நான் அவங்க கூட தினைக்கும்லாம் பேசலை, அவங்க கூட அவ்வளோ நெருக்கமாலாம் இல்லை, ஆனால் ஏன் இந்த இழப்பு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது அந்த பையனை அப்படின்ட்டு. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது, நம்ம எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறோன்றது முக்கியம் இல்லை, பேசுகிற அந்த கொஞ்ச நேரம் அன்பாக நடந்துக்கிறோமா, யாரை பார்த்தாலும் அன்பாக பேசுகிறோமா, ஒரு 4 வார்த்தை அன்பாக பேசுகிறோமா, பேசினா மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு மனிதனுக்கு உண்டாக்கும் அப்படின்ட்டு. அவங்கள இப்போதான் போய் பார்த்துட்டு வரும்போது இதை சொல்லணும்னு தோணுச்சு.